பார்த்துட்டோம். நான் அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆர்கனைசேஷன் ஃபெசிலிட்டேட்டிங் பிஸ்னஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஆர்பிஐயா இருக்கட்டும், இல்லைன்னா ஐஆர்டிஏவா இருக்கட்டும், இல்லை சிசிஐயா இருக்கட்டும், அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு அந்த சாப்டரில் நம்ம பார்த்தோம். அண்ட் லைக் ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துருப்போம் நம்ம அதில். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஆர்டர் வைஸ் ஓகே சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அப்படியே கவர் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் 1 வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். சாப்டர் 2 சம் வாட் ஈஸியாக தான் இருக்கும், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சதா மாதிரி தான் இருக்கும். அண்ட் சாப்டர் 3 வந்துட்டு அந்த சாப்டர்லேருந்து மொத்தமாக நம்மளுக்கு 4 மார்க்கோ என்னமோ தான் வரும். ஆனால் சாப்டர் வந்துட்டு ரொம்ப பெருசு, ஸ்கிப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அது வந்துட்டு லைக் மற்ற 6 சாப்டரை விட அந்த சாப்டர் 3 படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதோட கதை எப்படி வந்தது அது எல்லாத்தையுமே நான் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு சாப்டர் 1குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் டு பிஸ்னஸ் அண்ட் பிசிகே. ஃபர்ஸ்ட் பிசிகேனா என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி. ஸோ பிசிகே அப்படின்னா பிஸ்னஸ் கமர்ஷியல் நாலேஜ். ஓகே, ஸோ பிஸ்னஸ் கமர்ஷியல் நாலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் இருக்கு, பிஸ்னஸ் நாலேஜ் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதாது. பிஸ்னஸ் நாலேஜ் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம், பிஸ்னஸ் ஒன்று இருக்கு, அதுக்கு தேவையான திங்ஸ் அது எல்லாமே தான் நம்ம பிஸ்னஸ் நாலேஜ்னு சொல்றோம். ஓகே, இப்போ கமர்ஷியல் நாலேஜ்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கமர்ஷியல் அப்படின்றது ஒரு ப்ராஃபிட், அதாவது கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, அந்த மாதிரி பிஸ்னஸை தவிர்த்து மற்றதையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். மற்றது இந்த சென்ஸ் இப்போ லைக் பிஸ்னஸ் இருக்கு, அதோட சர்க்குலேட்டிங் திங்ஸ், அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸை எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஏதாச்சும் ஒன்று வந்துருந்ததுன்னா பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் இவங்களோட ரா மெட்டீரியல் இல்லை இவங்களோட லோடு ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு வெளியே போகணும், இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஏதாச்சும் ஒரு இது நடந்துச்சுன்னா பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலான நாலேஜ், அதாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் நாலேஜ் பற்றி நம்ம இதில் வந்துட்டு பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் சாப்டர்ல வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதோட டெர்மினாலஜிஸ், பிஸ்னஸ் அப்படின்றப்ப என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தனித்தனியான ஒரு டெர்மினாலஜிஸ் இருக்கும்ல. லைக் கொரோனாக்கே கோவிட், கோவேக்சின் அப்படின்னு இப்போ ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த கோவேக்சின்ன்றப்ப கோ எப்படி எடுத்துட்டு வராங்க, XINE லாஸ்ட்ல அந்த எண்டு வந்துட்டு எப்படி எடுத்துட்டு வராங்க, அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டடி தான் அது. ஓகே, அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்குமே நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் நம்ம வந்துட்டு அந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். லைக் ஓகே, நிறைய வீடியோ போடணும், ஃபவுண்டேஷனுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும் அண்ட் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் இந்த சாப்டர்ல என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, பிசிகேயோட டொமைன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸ் இல்லை ஒரு ஏரியா, பிசிகேல இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்தையுமே நம்ம படிக்க போறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசிகே ஃபார் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் முக்கியம், ஓகே, டாக்ஸேஷன் முக்கியம், ஓகே, எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், ஓகே, நம்ம வந்துட்டு எக்கனாமிக்ஸ்க்கு பாலிசி மேக் பண்ணலாம் ஹெல்ப் பண்றோம், ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கும் போது அப்ப பிசிகே நம்ம எதுக்கு தான் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசிகேவோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ முக்கியம், இது வந்துட்டு நம்ம ரியலாவே இந்த சாப்டரை சீரியஸா எடுத்துக்கணுமா கூடாதா அப்படின்றத வந்துட்டு அதுல பார்ப்போம். அண்ட் உள்ள போகும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பிசிகே கோஷன்ட். கோஷன்ட்ன்றது என்ன, ஒரு டிவிஷனோட சொல்யூஷன் ஆன்சரை தான் நம்ம கோஷன்ட்னு சொல்லுவோம். எப்படி நம்ம அடிஷன் பண்ணா சம்முன்னு சொல்றோம், அப்புறம் அது சப்ராக்ஷன் பண்ணா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணா ப்ராடக்ட்னு சொல்ற மாதிரி டிவிஷனை தான் நம்ம கோஷன்ட்னு சொல்லுவோம். ஸோ பிசிகேவோட ஆன்சர் அனாலிசிஸ் பண்ணி அது வரக்கூடிய கோஷன்ட்டை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம்.
எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, ப்ரொஃபஷன் என்ன, பிஸ்னஸ்க்கும் அதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் ஃபைனலாக இந்த சாப்டர்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ரொப்ரைட்டரி அண்ட் கார்ப்பரேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை கம்பெனி வச்சுக்கலாம், இல்லை ஹெச்யூஎஃப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொஃபஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ நம்ம ஃபர்தராக படிக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே, so let's move on to the chapter. So இது வந்துட்டு chapter overview. Okay, இது complete chapter overview. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டொமைன்ஸ் ஆஃப் பிசிகே, பிசிகேவோட ஏரியாஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பிசிகேவோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு 2 டைப்ஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் வரும், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷன் அதோட எண்ட் ஆகிடுது, பிகாஸ் ப்ரொஃபஷனில் நம்மளால டைப்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகே, அதுலேருந்து ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது. ப்ரொஃபஷன் இஸ் எவ்ரிதிங். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இல்லை சிஏவாக இருக்கட்டும், இல்லை அட்வொகேட்டாக இருக்கட்டும், இல்லை லாயராக இருக்கட்டும். ஓகே, இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷன் தான். ஸோ நம்மளால அதோட செப்பரேட் பிரான்ச்சஸ் பிரிக்க முடியாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அதான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா, பார்ட்னர்ஷிப்பா, எல்எல்பியா, இல்லைன்னா கம்பெனியா. ஓகே, ஸோ இந்த நேச்சரில் அப்போ சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன நேச்சர்லாம் வரும், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கணும்னா என்னென்ன நேச்சர்லாம் வரும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும்னா என்ன நேச்சர் வேணும், எல்எல்பியா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும், கம்பெனியாக இருக்குன்னா அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத தான் இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பட் ஜஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இது படிக்காதீங்க, ஓகேவா. ஸோ இது படிக்கிறது நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ இதில் வந்து கொஸ்டின் வராது. அண்ட் பிசிகேவை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, டைரக்டாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே, நம்மளுக்கு யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொல்கிறேன். சரி, ஒரு எம்சிக்யூ கொடுத்துருக்கேன், ஹூ இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ராம்நாத் கோவிந்தன் கொடுத்துருக்கேன். அதுவே ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் ராம்நாத் ஜீன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, மேபி ஒருத்தர் வேர்டை ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இல்லை ராம்நாத்துக்கே நான் ஸ்பெல்லிங் மாற்றி கொடுத்துருக்கேன் ஒரு ஆப்ஷனில். ஸோ அப்படிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ட்விஸ்டடாக கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எது வருது, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசிகே வருது. ஓகே, எக்கனாமிக்ஸில் தான் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் தான் ரொம்ப ஹையாக கான்சன்ட்ரேட் பண்ணும். பிசிகே பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வில் பி டைரக்ட். ஓகே, டைரக்டாக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, யார் ஒருத்தர் தானே இருப்பாங்க, என்ன ரிஸ்க், டைரக்டாக இருக்கும் கொஷின்ஸ். ஓகே, நீங்கள் பிசிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரி பண்ணிக்கவே வேணாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இதுக்கு வந்துட்டு 1 டேவே அதிகம் தான் நான் சொல்வேன். ஓகே, இந்த சாப்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணது மேபி அந்த சாப்டர் 3 வந்துட்டு உங்களுக்கு அதிக டைம் எடுக்கும். ப்ரொவைடட் நான் வந்துட்டு அதோட கண்டினியூஸ் ஒரு லெக்சர் வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். சாப்டர் 3 வந்துட்டு நான் ஈஸியாக எப்படி டெலிவர் பண்ணுறது அண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத வந்துட்டு நான் அந்த லெக்சரில் நான் ஒரு சொல்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் ஹோப் அது வந்துட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா, இப்போ பிசிகே படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரீடிங் கன்ஃபார்மாக கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு ரீடிங் கொடுத்துருங்க. அண்ட் எக்ஸாம்க்கு முந்தின நாள் பிசிகேவை வீடியோஸ் ஏதாச்சும் பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பண்ணுங்க. ஓகே, ஸோ பிசிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கலன்னா கூட போய் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் புக் பேக்கில் இருக்குல்ல, ஒரு புக்கும் இப்போ ஒரு இதை படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கொஷின்ஸ் இருக்கும்ல, எக்ஸசைசஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, நீங்கள் அதுலேருந்து தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க ஒன் வேர்டு பிசிகேவை பொறுத்த வரைக்கும்.
ஓகே, ஸோ அதுல வந்துட்டு தரவா இருந்தீங்க அப்படின்னா இப்போ சாப்டர் முடிச்சிங்கன்னா கையோட புக் பேக்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு செக்யூர் ஆயிடும். ஓகே, பிகாஸ் பிசிகே பொறுத்த வரைக்கும் அவங்களால இதை மீறி எங்கேயும் கேட்டுட முடியாது. அண்ட் தியரி சப்ஜெக்ட் ரொம்ப பியூர் தியரி சப்ஜெக்ட்னால நம்மளுக்கு சும்மா ஜென்ரல் நாலேஜ்ன்ற மாதிரினால ஃபேக்ட் தான் அவங்களால டெஸ்ட் பண்ணுமே தவிர்த்து நம்மளோட அனாலிசிஸை டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை பொறுத்த அதனால தான் சொல்றேன். ஸோ எப்பவுமே நீங்க வந்துட்டு பின்னாடி இருக்குல்ல பிசிகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் பாருங்க. ஓகே, அவுட் சைட் இது நான் போய் படிக்க போறேன் அப்படின்னா அது பண்ணாதீங்க. பிகாஸ் நம்மளுக்கு இதுல இருந்து கிடைக்க போகுது என்னமோ 40 மார்க்ஸ். ஓகே, 40 மார்க்ஸ் 35 மார்க்ஸ் நீங்க அஷ்யூர் பண்ணிக்கலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்க வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போடணும்லாம் கிடையாது. இதுக்கு போட வேண்டிய எஃபர்ட்டையும் சேர்த்து நீங்க வந்துட்டு எக்கனாமிக்ஸ்க்கு போடணும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வில் ரெக்கமெண்ட் இட் டு யூ. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை காமர்ஸாக இருக்கட்டும் அது வந்துட்டு ஓவர் தி ஏஜஸ் வந்துட்டு எப்படி டெவலப் ஆகுது. ஓகே, எப்படி சோஷியல் திங்ஸுக்கு எப்படி முக்கியம் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. ஓகே, சும்மா உங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கணும் ஸ்டோரி மாதிரி படிக்க போறீங்க அப்படின்னா யூ கேன் ரீட் இட். ஓகே, அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் இட் won't do much of the effect. ஸோ இந்த பிக்சர் நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா following picture represents the two views of the same room. List the items identified from the picture. Imagine if the said item would have been purchased directly from the producer or some reseller. You may use the observation card whose format is given below the picture to organize your thought process with pen and paper. ஓகே, ஸோ இதுதான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும் இதுல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஒரு வேலை நம்ம வந்துட்டு ப்ரொடியூசர் இல்ல சம் ரீசேலர் கிட்ட இருந்து டைரக்டா வாங்குறோம் அப்படின்னு வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த அப்சர்வேஷன் கார்டுல நம்மளுக்கு என்ன தாட் தோணுது அப்படின்றத வந்துட்டு நம்ம இங்க எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சும்மா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் எப்படி யோசிக்கிறது அப்படின்றத பார்க்கதான். இது என்ன அப்படின்னா இந்த ரூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வியூ இருக்கு பாத்தீங்களா, இந்த வியூவை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத கேக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்கிரீன் இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஸ்கிரீனும் ஒரே கலர்ல இருக்கு. ஆனா இந்த ஸ்கிரீன் என்ன ஆயிருக்கு, இப்படி வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்கிரீன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ எந்த சைட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒன்று இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு இங்க இருந்து நம்ம எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேஸ்ல இருந்து இப்படி நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூம் இப்படி இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூம் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ இதுல இருந்து லைக் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தா டிஃப்ரெண்டா தெரியுது. ஓகே, ஸோ அதே மாதிரிதான் இதுலயும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சரி எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே, அதை வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டு டைப்பா பார்க்கலாம். எய்தர் நான் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து டைரக்டா வாங்கலாம், இல்லைன்னா ரீசேலர் கிட்ட இருந்து டைரக்டா வாங்குறோம். ஸோ இந்த ரெண்டு கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் கிட்ட இருந்து டைரக்டா வாங்கினா நம்மளுக்கு அதனால என்ன பெனிஃபிட்? ஓகே, ப்ரொடியூசர் கிட்ட இருந்து டைரக்டா வாங்கினோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு ப்ரைஸ் வந்துட்டு கம்மியான ரேட்ல நம்மளால அதை கன்சியூம் பண்ண முடியும். இதுவே ஒரு ரீசேலர் கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு கை மாறி வந்திருக்கு. ஓகே, அப்ப இன்னும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அண்ட் நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலுமே நம்ம அனலைசிஸ் பண்ணி வாங்கணும். ஓகே,
அண்ட் பிஸ்னஸ் ஆஸ் அ கன்சியூமரா நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா சரி உங்க கண்ணுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாக்குறீங்க. ஓகே, பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே ஒரு நார்மல் சிட்டிசனா இருந்தா அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். இன்கேஸ் ஒரு கவர்மெண்டா இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த பிசினஸோட இதுல என்ன மோட்டிவ் அப்படின்றத பார்த்து அக்கார்டிங்லி நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது தான் இதோட கன்க்ளூஷன். ஓகே, இந்த ஒரு பிக்சர் பின்னாடி அவங்க வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. லைக் அவ்வளோ திங்கிங் நம்ம பண்ணியிருக்கணும். ஓகே, அப்பதான் நம்ம வந்துட்டு எக்ஸாம்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட்னு இல்லை எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் நம்மளுக்கு அப்படி யோசிக்க தோணணும். பிகாஸ் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையே, ஏன் இது இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு யோசனை வரும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்படிலாம் யோசிக்கிறதுக்காக தான் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிசிகே டொமைன்ஸ். பிசிகே வந்துட்டு ஏரியா வைஸ் டிவிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி பிசிகேவா பிரிக்கிறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கா இருக்கலாம், இல்லைன்னா ட்ரேடிங்கா இருக்கலாம், இல்லைன்னா காமர்ஸா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்கேல் வைஸ். ஸ்கேல் அப்படின்னா ஒரு ஏரியா மாதிரி, ஏரியா வைஸ் என்னோட இது வந்துட்டு எப்படி இருக்கு, என்னோட ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, மைக்ரோ என்டர்பிரைஸா இல்ல ஸ்மால் என்டர்பிரைஸா இல்ல மீடியம் என்டர்பிரைஸா இல்ல லார்ஜ் என்டர்பிரைசஸா அப்படின்றது ஸ்கேலோட டிஃபரன்சஸ். ஸோ இதுல வந்துட்டு உங்களை டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எம்எஸ்எம்இ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஓகே, எம்எஸ்எம்இன்றது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ எல் வரல, நீங்க இதுக்கு என்ன பண்ணுங்க, ஈக்கு பதில் எல்ல சப்ஸ்டிடியூட் போட்டு எம்எஸ்எம்எல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஜியோகிராபிக் ஸ்கோப்ல லோக்கல், நேஷனல் அண்ட் மல்டிநேஷனலா பிரிக்கிறாங்க. ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஓன்டா இருக்கலாம், இல்லைன்னா பப்ளிக் செக்டரா இருக்கலாம். பிரைவேட் செக்டார் இந்த சென்ஸ்னா சோல் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப், கம்பெனி, கார்ப்பரேட் செக்டார் இதெல்லாமே பிரைவேட் செக்டார். ஸோ ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார். ஓகே, பப்ளிக்னாலே கவர்மெண்ட் வந்துட்டு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்பனா எதர் ஸ்டேட் ஓன்டா இருக்கலாம், இல்லைன்னா சென்ட்ரல் ஓன்டா இருக்கலாம், இல்ல பார்ட்லி சென்ட்ரல் அண்ட் பார்ட்லி ஸ்டேட்டா இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து ரிசோர்ஸஸா இருக்கலாம், இல்லை எக்யூப்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை கமாடிட்டிஸ்னா எண்ட் யூசர்ஸ் வந்து வாங்குவாங்கல்ல. லைக் கோயம்பேடு மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா ரெண்டு பேருமே, அதாவது பிஸ்னஸ் பண்றவங்களும் வாங்குவாங்க அண்ட் எண்ட் யூசர்ஸ், நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்காகவும் நான் போய் வாங்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேசஸ் கேபிட்டலா இருக்கலாம், லேபரா இருக்கலாம், ப்ராடக்ட் மார்க்கெட்டா இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிஸ்னஸ் எப்படிலாம் பிரிக்கிறாங்க, பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பிஸ்னஸோட ஏரியாவை எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ், ப்ரமோட்டர்ஸ், கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், மேனேஜர்ஸ், எம்ப்ளாயீஸ், suppliers, laws and regulators or policy makers, supporting or facilitating organization, society at large. So function பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன்ஸ், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், இல்லைன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸா இருக்கலாம், அண்ட் டாக்ஸேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸா இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோக்கஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கம்பெனியோட எய்ம் எப்படி இருக்கலாம். ஓகே, இதர் ப்ரொடக்ஷன், லைக் கம்பெனி வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கலாம், இல்லை நான் ப்ராஃபிட் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா நான் வந்துட்டு பண்றேன் ஆனா நான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லைன்ல தான் போவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களாம் என்ன பண்றாங்க, அவங்களோட எய்ம் வந்துட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் தான். ஓகே, ஸோ அதை தவிர்த்து அவங்க என்ன பண்றாங்க, ஜுவல்லரி ஷாப்ஸும் வச்சிருக்காங்க. சில இது இருக்குல்ல, லைக் சென்னை சில்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, வெறுமனே நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு தான் என்னோட கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் என்ன சொல்றது, மொத்தத்தையுமே நான் சென்னை சில்க்ஸ்ன்ற பேருக்குள்ளேயே நான் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கலாம். இல்ல போத்தீஸ் எடுத்துக்கிட்டோம், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிசினஸ் லைன் மட்டும் தான் நம்ம போத்தீஸ் சொல்லலாம். போத்தீஸ் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் அவங்க வந்துட்டு கவர்ன் பண்றாங்க. ஓகே, அவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஒன்லி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். ஓகே, நீங்க ஃபோக்கஸ் பக்கத்துல போத்தீஸ்ன்னு எழுதிக்கோங்க.
ஓகே. பட் ப்ரொவைடட் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய போத்தீஸ்க்கு வந்துட்டு டெக்ஸ்டைல் மட்டும்தான். பட் ஐ ஹவ் ஹர்ட் தட் இன் சம் சுச்சுவேஷன் அதர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய போத்தீஸ்லலாம் அவங்க வந்துட்டு பிளாஸ்டிக் திங்ஸு அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த கேஸ் வந்துட்டு நான் சென்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க, உங்களோட ஏரியாவில் அந்த மாதிரி ஏதாச்சும் கடை இருக்கா அப்படின்றது. இல்லை ஒரு பெட்டி ஷாப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட எய்ம் பண்ண அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே டே டு டே திங்ஸை டீல் பண்ணுறது தான். ஓகே, பருப்பா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், இல்லைன்னா அதை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு டீல் பண்ணுறாங்க. ஓகே, அதை மீறி அவங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்து விற்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்துட்டு மாற்ற மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கன்சர்ன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியா, சர்வைவல் ஆகணுமா, க்ரோத்தா, இது என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவா தான் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட இப்ப நீங்க ஒரு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட எய்ம் என்ன இருக்கும்? போட்ட காசு எடுத்துடணும் அப்படின்னு இருக்கும். லாஸ் ஆயிடக்கூடாது, போட்ட காசு அட்லீஸ்ட் எடுத்துடணும் அப்படின்னு இருக்கும். இதுவே ஒரு பெரிய இது லைக் சரவணா ஸ்டோர்ஸ் இல்ல போத்தீஸ் இல்ல சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட எய்ம் என்ன இருக்கும்? நான் வந்துட்டு மற்றவங்களை விட என்னோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், நான் வந்துட்டு அதிகமா லைக் என்ன சொல்றது, மத்தவங்கள விட நான் வளரணும், மார்க்கெட்ல நான் தான் ஹைல இருக்கணும், யாராச்சும் தூக்கத்துல எந்திச்சு கேட்டா கூட போத்தீஸ் தான்ப்பா நான் போவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்துட்டு இன்டர்னலாவும் நம்ம பார்க்கணும், எக்ஸ்டர்னலாவும் பார்க்கணும். ஓகே, லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ இன்டர்னலா பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி வரைக்கும் வரும். இதுவே எக்ஸ்டர்னலா பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கவர்னன்ஸ், வேல்யூ அண்ட் எத்திக்ஸ் வரைக்கும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் மோட். நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போறேன், நான் எந்த மோட்ல பண்ண போறேன்? நான் வந்துட்டு ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ண போறேனா இல்லை ட்ரெடிஷ்னல் அப்படின்னா பிசிக்கலா பண்றது. ஓகே, நான் அந்த மாதிரி பண்ண போறேன்னா அப்படின்றதுலாம் மோட்குள்ள வரும். ஸோ அண்டர்லைனிங் டிசிப்ளின்ஸ் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ், லைக் என்ன சொல்றது, ஒரு பிஸ்னஸ் எதெல்லாம் அவுட் சைட்ல இருந்து கவர் பண்ணுது. இப்போ சைக்காலஜி ஏன் இங்க வருது அப்படின்னா கன்சியூமரோட சைக்காலஜி தெரிஞ்சா தான் நம்மளால பிஸ்னஸ்ல ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆக்டிவிட்டி பண்ணுதுன்னு தெரியணும். அது மைக்ரோ என்டர்பிரைஸா இல்லை ஸ்மால் என்டர்பிரைஸா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை ஓகே இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா லோக்கல்ல ஒர்க் பண்ணுதா இல்லை மல்டிநேஷனலா இல்லை நேஷனல் லெவல்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்ததுன்னா நான் நம்மளோட லாவை வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ நான் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஓனர்ஷிப் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிக்காக நான் பண்றேன்னா இல்லைன்னா சோல் ப்ரொப்ரேட்டரா இல்லை பார்ட்னர்ஷிப்பா. இப்போ சோல் ப்ரொப்ரேட்டருக்கு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வேற மாதிரி போடுறோம், பார்ட்னர்ஷிப்க்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வேற மாதிரி போடுறோம், இதுவே கம்பெனிக்கு நம்ம வேற மெத்தட்ல போடுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டொமைன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் கமர்ஷியல் நாலேஜ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா பீயிங் இது வந்துட்டு ஒரு தியரி சப்ஜெக்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு படிக்க டைம் எடுக்கும். இப்போ நீங்களா படிச்சாலே டக்குன்னு படிச்சிருவீங்க. ஓகே, நடத்தும் போது தியரி சப்ஜெக்டை ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டோட தியரி சப்ஜெக்ட் நடத்துறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து நம்ம கவர் பண்ணணும் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னாதான் புரியும். ஸோ அதுக்காக வந்துட்டு இட் டேக்ஸ் டைம். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு டைம் இல்லை நான் வந்துட்டு ஃபாஸ்டா படிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா வீடியோவோட ஸ்பீட் லிமிட் இருக்கும்ல, செட்டிங்ஸ்ல நீங்க இப்போ வீடியோ பார்க்கும்போது ஸ்பீட் லிமிட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா பிசிகேவோட டிசிப்ளின் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா பிசிகேவை வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிசிகேவை டக்குன்னு எல்லாம் படிச்சு முடிச்சிட முடியாது, இது ஒரு பெரிய கான்செப்ட் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதுவே பிசிக் இஸ் எலக்ட்ரிக் அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா பிசிகேல நான் பிசினஸை பத்தி மட்டும் படிக்க மாட்டேன், பிசினஸை கவர்ன் பண்ற மற்றதையும் சேர்த்துதான் படிப்பேன் அப்படின்றது தான் இதோட அவுட்லைன்.
ஓகே. பிசிகேல வந்துட்டு நான் வந்துட்டு சைக்காலஜி, அதாவது ஹியூமன் பிஹேவியர் படிப்பேன். சோஷியாலஜி லைக் லா, எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸ்லாம் படிப்பேன். அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ பிஸ்னஸை வந்துட்டு நான் வெறுமனே காமர்ஸ் மட்டும்தான், வெறும் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நான் ட்ரீட் பண்ண மாட்டேன். எல்லா அவுட் சைட் ஃபோர்ஸ்மே வரணும். ஒருவேளை நான் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ நீட் இன்ஜினியர்ஸ் டு ஒர்க். ஓகே. ஸோ பிசிகே இஸ் எலக்ட்ரிக் அண்ட் மல்டி டிசிப்ளினரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசிகே இஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேஸ்ட் அப்படின்னா பிசிகே வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இப்ப வந்துட்டு எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு. ஓகே, எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் செல் பண்றாங்க, எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் இன்டர்லிங்க்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துடும். லைக் நான் வந்துட்டு 9 to 10 தான் ஆர்டர் போடணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. ஓகே, நான் 24/7 நான் எப்போ வேணுமோ எனக்கு ஆன்லைன் போடலாம். நான் எந்த டேட்டுக்கு அது வரணும்னு நினைக்கிறேனோ நான் அந்த டேட்டுக்கு வர வைக்கலாம். ஓகே, அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பவர். ஸோ பிசிகே வந்துட்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ வேஸ்ட். ஓகே, இது வந்துட்டு பிசிகே வந்துட்டு ஓகே இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும்னா கிடையாது. ஓகே, யூனிவர்சலா அப்ளை ஆகும். ஓகே, அவ்வளோ பெருசு பிசிகேன்றது. ஓகே, எவ்வளவோ பிசினஸ் இருக்கு. பிசிகே நாலேஜ் நம்ம படிக்க நிறைய இருக்கு. ஆனா ப்ரொவைடட் நம்மளோட சாப்டர் 3ல நம்ம அவ்வளோ பிசினஸ்ல இருந்து டாப் பிசினஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு எடுத்து படிக்க போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிசிகேயோட vocabulary. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிசிகேல நம்ம வந்துட்டு சில வேர்ட்ஸ் பிசினஸ்லேயே நம்ம சொல்வோம்ல, ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இன்டர்ல படிப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம வந்துட்டு காமர்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் பிளான் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் எங்க இருந்து ஒரிஜினலா வந்திருக்கு, ஆனா அதை இங்க வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு மிலிட்ரியோட வேர்ட். ஓகே, அங்க இருந்துதான் நம்ம வந்துட்டு இந்த வேர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எனிமீஸ்லாம் இருக்காங்கல்ல, எனிமீஸை நம்ம எப்படி பீட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வச்சிருப்பாங்க. இப்ப வார் படம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்துட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு லைக் மேப் எல்லாம் வச்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பார்த்துருப்பீங்க மோஸ்டா. மேப்லாம் வச்சு இங்கதான் அவங்க இருப்பாங்க, நம்ம இந்த வழியா போய் தான் டார்கெட் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் லாஜிஸ்டிக்கை பார்த்தோம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ன்றது இப்போ மூவ்மெண்ட் ஆஃப் சப்ளைஸ். எப்படி சொல்றது, இப்போ ஒரு மிலிட்ரிக்கு அவங்க போயிட்டாங்க, திடீர்னு அவங்க கிட்ட கன் எல்லாம் காணா போயிடுச்சு அப்படின்னா எப்படி டக்குன்னு அவங்க வந்துட்டு நம்மளோட அத்தாரிட்டி கிட்ட லைக் பேசி அவங்களுக்கு வந்துட்டு இது வர வைக்கணும். பிகாஸ் ஒன்ஸ் அந்த ஆர்மி அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா தே கான் ஸ்டெப் பேக் வித்வுட் வின்னிங். ஓகே, தப்பிச்சு வர்றது அதெல்லாம் செகண்டரி. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸுக்கும் இந்த மிலிட்ரிக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புல்ஸ் அண்ட் பியர்ஸ். ஓகே, புல்லுன்றது அப்படியே ஏறி குதிச்சு போறது தானே. புல் எப்படி இருக்கும்? ஓகே, புல்லுன்றது லைக் நீங்களே யோசிச்சு பாருங்க, அதோட ஃபிகர் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ அதோட நேச்சர் என்ன, அது நார்மலா அப்படியே அது எனிமீஸ் யாராச்சும் வராங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுட்டு போகும். லைக் அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாடு எப்படி வந்துட்டு எல்லாரையும் வீசிட்டு போகுது, அந்த மாதிரி இதை தான் இதுல வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணாங்க. எது கூட ரிலேட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டாக் ப்ரைசஸோட கம்பேர் பண்றாங்க. ஸ்டாக் ப்ரைசஸ் அப்படியே இப்படி எகிரிச்சு அப்படின்னா புல் மாதிரி போகுதுன்னு அர்த்தம். அதுவே இப்படி போச்சு ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பியர் மாதிரி போகுது அர்த்தம். பியர் வந்துட்டு கொஞ்சம் லைக் என்ன சொல்றது, பதுங்கி பதுங்கி தான் போகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. அண்ட் புல்லோட இன்னொரு நேச்சர் என்ன அப்படின்னா புல் வந்துட்டு லைக் ரொம்ப பெருசா அண்ட் இருக்கிறதுனால அது எப்பவுமே இது மாதிரி இப்படி போகாது. பியர் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா டவுன்வர்டா புஷ் பண்ணுமா. ஸோ இப்படி போற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசிகே இஸ் எவர் எவால்விங் அண்ட் எக்ஸ்பேண்டிங். ஸோ பிசிகே வந்துட்டு இன்னைக்கோட சரி ஓகே பிசிகே கான்செப்ட் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னா கிடையாது. இதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்றதுதான் சொல்றாங்க. பிகாஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் இதோட வேர்ல்டோட இது லைக்
கனெக்ஷன்ஸ், அதாவது இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டே டு டே நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, ஸோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஏன் எவால்விங் ஆகுதுன்னா இதை மட்டும் நீங்க எழுதணும், லைக் டிக் பண்ணா போதும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது வந்துட்டு பார்ட் 1ல நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசிகே ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், அப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், டிஸ்டிங்ஷன் பிட்வீன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் ஓட இது எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.